Hi friends, welcome to Sura விவசாய நிலம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 4.25 ஏக்கர் பார்க்க போகிறோம். 4.25 ஏக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேஸ். இது வந்து ஸ்டேட் ஹைவேஸ். இந்த ஸ்டேட் ஹைவேஸ் ஒட்டியே இருக்குது. 4.25 ஏக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஹைவேஸ் ஒட்டியே இருக்குது. பாருங்கள், இதுதான் ஸ்டேட் ஹைவே. இடத்த பாருங்கள், இதான் இடம் பாருங்கள், இதான் இடம். 4.25 ஏக்கர் தான் இடம் பாருங்கள். இந்த 4.25 ஏக்கர் வந்து ஸ்டேட் ஹைவேஸ் ஒட்டியே இருக்குது. 47 கிலோமீட்டர் மதுரை ஏர்போர்ட்லேருந்து 47 கிலோமீட்டர் மட்டும்தான். ஸ்டேட் ஹைவேஸை ஒட்டி இந்த இடம் இருக்குது. பிளாக் கட்டன் சாயில் டைப் வந்து பிளாக் கட்டன் சாயில். எல்லா வகையான விவசாயம் பண்ணிக்கலாம். நீங்கள் விவசாய இடம் தான் அது. ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே லைனில் உங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் வந்து 4லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அந்த ஸ்கூல் இருக்கும். ஆனால் அந்த இடத்தோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 lakhs போயிட்டுருக்கு ஒரு ஏக்கர். நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா 10 லட்ச ரூபா ஒரு ஏக்கர் வந்து 10 lakhs rupees சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? இது வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் கிடையாது, ஃபைனல் ப்ரைஸ், லாஸ்ட் ப்ரைஸ் 10 லட்ச ரூபா ஒரு ஏக்கர். 4.25 ஏக்கர் இருக்குது. ஸ்டேட் ஹைவேஸ் கிட்ட இருக்குது. ரெண்டாவது பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பஸ் ஸ்டாப் பாருங்கள், இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இதுதான் பஸ் ஸ்டாப் பாருங்கள். பஸ் ஸ்டாப் பாருங்கள். பஸ் ஸ்டாப் வந்து இடத்துக்கு பக்கமாக இருக்குது. அது மாதிரி இபி பாருங்கள், இபி போஸ்ட் பாருங்கள். ரோட்டு மேலே இபி போஸ்ட் போகுது. அதுபோக இபி போஸ்ட் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு பேக் சைடில் ஒரு இபி போஸ்ட் இருக்குது. அது மாதிரி வாட்டரோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவில் நீங்கள் போர் போட்டிங்கன்னாக்கா 100 அடி அப்படின்றது மினிமம். 100 அடின்றது மினிமம், மேக்ஸிமம் 150 அடி. தண்ணியோட ஃபோர்ஸ் அதாவது ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வரை கிடைக்கும் உங்களுக்கு. 2.5 to 3 இன்ச் வரை கிடைக்கும் உங்களுக்கு ப்ரெஷர். வாட்டர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3 இன்ச் வரைக்கும் கிடைக்கும். இந்த இடத்துக்கு ஆப்போசிட் வியூ தான் பாருங்கள். இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ஏரி இருக்குது. அதை போய் பார்ப்போம், போயிட்டு நம்ம கிட்ட போய் பார்ப்போம், தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் இந்த ஆப்போசிட், இந்த இடத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு கரை மாதிரி தெரியுதா, இந்த கரை பண்டு இருக்குல்ல, பண்டு, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏரி இருக்குது. ஏரியில் தண்ணி நிற்கிது. ஸோ தண்ணி வந்து இந்த ஏரியாவில் பிரச்சனையே இல்லை. மண் நல்ல மண். கமர்ஷியலாக இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு 9 கிலோமீட்டரில் நேஷனல் ஹைவே 4 வழிச்சாலை. இதை சுற்றி, இந்த இடத்த சுற்றி வந்து கிராமங்கள், நிறைய கிராமங்கள் இருக்குது. மொத்தம் 3 கிராமங்கள் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் கிராமம் இருக்குது. மொத்தம் 3 கிராமங்கள் இருக்குது. என்ன 3 கிராமமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கிலோமீட்டர் சர்க்கிள் தான் இருக்குது. அதிகபட்சம் 3 கிலோமீட்டர் சர்க்கிளே வந்து 3 கிராமங்கள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலைக்கு ஆள் எடுக்க முடியும். இந்த இடத்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போட்டாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் வந்து கமர்ஷியலாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜ் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டலாம். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான். சரிங்களா? 12 கிலோமீட்டரில் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே இருக்குது. பக்கத்தில் உள்ள டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 12 கிலோமீட்டர் தான். 12 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு பெரிய டவுன் இருக்குது. மதுரை வந்து 47 கிலோமீட்டரு. பக்கத்தில் உள்ள பெரிய டவுன் இருக்கு இல்லைங்களா, தாலுக்கா ஆஃபீஸ், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அது வந்து 12 கிலோமீட்டர் தான். நம்ம இப்போ இந்த மண்ணோட pH வேல்யூ பார்க்க போகிறோம். மண்ணோட pH வேல்யூ 7.0, 7. இந்த லேக் பாருங்கள், அதாவது ஏரி, அதாவது இடத்துக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஏரி தான் பாருங்கள். இந்த ஏரி பாருங்கள். இந்த ஏரி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா இந்த ஏரி வந்து இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? அதை வந்து நீங்கள் அந்த காரில் ஜிபிஎஸ் மேப்பை பாருங்களேன். இதான் ஏரி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏரி தான் பாருங்கள். பெரிய ஏரி பாருங்கள், இவ்வளோ பெருசு பாருங்கள் ஏரி. நம்ம இடம் வந்து இந்த தான் நம்ம இடம். இது நம்ம இடம். ஏரி வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. சரிங்களா? இது போக ஒரு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிராமம் வந்து இங்கே இருக்குது. ஸோ கிராமம் வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்குது இந்த ரெட் கலர் மார்க் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்ம இடம். லேக் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. பஸ் ஸ்டாப் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா?
ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா இந்த ஏரியா. விவசாயம் பண்ணுறீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அதுபோக கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்க, ஸ்கூல் கட்டுறீங்க, காலேஜ் கட்டுறீங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்கன்னா கூட இந்த இடம் வந்து உங்களுக்கு எல்லாம் செட் ஆகும் உங்களுக்கு. இந்த ஸ்கூல் பாருங்கள், இந்த ஸ்கூல் வந்து நம்ம இடத்துல இருந்து 4 கிலோமீட்டரில் இருக்குது. 4 கிலோமீட்டர் தான். இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் உள்ள இடம் பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து 50 லட்ச ரூபா. ஒரு ஏக்கர் வந்து 50 லட்ச ரூபா. இதே ரோட்டில் 4 கிலோமீட்டர் தள்ளி நம்ம இடம் இருக்குது. நம்ம இடத்தோட ப்ரைஸ் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 10 லட்ச ரூபா தான். இங்கே 50 லட்ச ரூபா போயிட்டுருக்கு. அப்போ நம்ம இடத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து டபுள் ட்ரிபிளாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்காக சொல்ல வந்தேன். தேங்க்யூ. ஸோ இதை நான் சொன்ன 4-வே ட்ராக்கு. இந்த 4-வே ட்ராக் பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலை. இது வந்து நம்ம இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 கிலோமீட்டர் தான், 9 கிலோமீட்டர் தான். இடத்துக்கும் இந்த 4 வழிச்சாலைக்கும் 9 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. சரிங்களா? இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன டவுன் இருக்குது. இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் இருக்குது. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போயிடலாம். நீங்கள் மதுரைக்கு போகிறதுக்கு 30 கிலோமீட்டர். இங்கேருந்து 30 கிலோமீட்டர் மதுரைக்கு போகலாம் நீங்கள். இந்த இடத்த பற்றி உங்களுக்கு கூடுதல் தகவல்கள் வேணும்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8489761364. தேங்க்யூ. This lake is very big, which is locating just opposite of our 4-acre 75 cent. You can see the length of lake. Lake length is nearly 1 kilometer. This lake, which is located opposite of our land, and the lake length is nearly 1 kilometer along with state highway. So this is 100% proof that we can get 100 feet of water depth in this area. This is our land. You can see left side. The land area is 4-acre 75 cent, which is locating along with state highway. Now we are going to see the nearby village. Nearby we have 3 villages. We are going to see one of the village which is situated 1 kilometer from our land. You can see the village. If you want to take manpower from village, you can easily take male or female workers in monthly or daily basis. Now you can see our land just right side of the state highway, further the land locating close to the government bus stop. You can see the bus stop. In this bus stop, daily buses available to go Madurai.